அல்-பக்கரா. அளவிலா கருணையும் இணையிலா கிருபையுமுடைய அல்லாவின் திருப்பெயரால். வசனம் 196. அல்லாவின் உவப்பை பெற ஹஜ்ஜையும் உம்ராவையும் நிறைவேற்றிட நீங்கள் நாடினால் அவற்றை நிறைவேற்றுங்கள். ஆனால் வழியில் எங்காவது நீங்கள் முற்றுகையிடப்பட்டால் அதற்கு பரிகாரமாக பலி குர்பானி பிராணிகளில் உங்களுக்கு சாத்தியமானதை அல்லாவின் திருமுன் சமர்ப்பியுங்கள். பலிப்பிராணி தனக்குரிய இடத்தை அடையும் வரை உங்கள் தலைமுடியை முழிக்காதீர்கள். ஆனால் உங்களில் யாரேனும் நோயாளியாக அல்லது தன் தலையில் ஏதேனும் பிணி உள்ளவராக இருந்தால் அதன் காரணமாக தலைமுடியை மழிக்கும் கட்டாயம் ஏற்பட்டிருந்தால் அதற்கு பரிகாரமாக அவர் நோன்புகள் நோற்கவோ தர்மம் செய்யவோ குர்பானி கொடுக்கவோ வேண்டும். மேலும் உங்களுக்கு அமைதி கிட்டிவிட்டால் இன்னும் ஹஜ்ஜுடைய காலம் வருமுன் நீங்கள் மக்காவை அடைந்து விட்டால் அவ்வாறு அடைந்தவர்களில் எவரேனும் ஹஜ் காலம் வருமுன் உம்ரா செய்ய நாடினால் அவர் பலிப்பிராணிகளில் தனக்கு சாத்தியமானதை குர்பானி கொடுக்க வேண்டும். பலிப்பிராணி கிடைக்கப் பெறாதவர் ஹஜ் காலத்தில் 3 நாட்களும் வீடு திரும்பிவிட்ட பின் 7 நாட்களும் நோன்பு நோற்க வேண்டும். இப்படி முழுமையாக 10 நாட்கள் நோன்பிருத்தல் வேண்டும். இந்த சலுகையானது எவர் மஸ்ஜிதுல் ஹராமுக்கு அருகில் குடியிருக்கவில்லையோ அவர்களுக்கே ஆகும். அல்லாஹ்வுக்கு அஞ்சி அவனது கட்டளைகளுக்கு மாறு செய்யாமல் வாழுங்கள். திண்ணமாக அல்லாஹ் கடுமையாக தண்டிப்பவன் என்பதை நன்கு அறிந்து கொள்ளுங்கள்.